இந்த பதிவில் லிங்கிங் டு அதர் பேஜஸ் ஆன் த சேம் சைட், அதாவது பேஜஸை கொண்டு வந்து எப்படி நாங்கள் லிங்க் பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். பேஜஸ்க்குரிய ஒவ்வொரு பேஜுக்கும் பார்த்திங்கன்னா லிங்க் இருக்கும். நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு பேஜ் இருக்கும். அந்த பேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஜஸை நம்ம எப்படி கொண்டு வந்து இங்கே லிங்க் பண்ண போகின்றோம் என்று பார்க்க போகின்றோம். இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹோம் அண்ட் இருக்கும், ஹோம் அண்ட் ஒரு பேஜ் இருக்கும். வெப்சைட் எடுத்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஹோம் அண்ட் பேஜ் இருக்கும், கண்டாக்ட் அண்ட் பேஜ் இருக்கும், அபவுட் அண்ட் போட்டிருப்பாங்க, சினிமா அண்ட் பேஜ் இருக்கும், நியூஸ் அண்ட் பேஜ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேஜஸ் இருக்கும். அப்போ அந்த பேஜஸை எப்படி கொண்டு வந்து நாங்கள் இங்கே லிங்க் பண்ண போகின்றோம் என்று பார்க்க போகின்றோம். இப்போ மொழிக்குள்ளே நாங்கள் பின்னு சொல்லி கொடுக்கின்றோம். பின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பி முடிக்காமலுக்கு அன்னோட லிஸ்ட்டை கொடுக்கின்றோம். அன்னோட லிஸ்ட்டை கொடுத்துட்டு லிஸ்ட் ஃபார்மில் நாங்கள் அந்த பேஜஸை கொடுக்க போகின்றோம். அப்போ லிஸ்ட்டில் முதலாவது லிஸ்ட்டில் லிங்க், அதாவது அதை எப்படி இப்போ நம்ம இதில் கொடுக்குறோன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். லிங்க்ண்டா நாங்கள் அதை எப்படி கொடுக்கணுமெண்டு AHREF ஈக்குவல் கொட்டேஷனில் index.html அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கொட்டேஷனை முடிக்கின்றோம். முடிச்சுட்டு அதில் ஹோம்னு சொல்லி கொடுக்கின்றோம். கொடுத்துட்டு ஸ்லாஷ் போட்டு அந்த லிங்க், அதாவது ஏயை க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் ஆங்கிலத்தில் செய்கின்றேன், என் இதில் தமிழில் டைப் பண்ண முடியாது. இதே நான் பிசியில் இப்போ நான் உங்களுக்கு செய்து காட்டும்போது இதில் என்னத்தை நான் கொடுத்துருக்குறேனோ அதை அப்படியே தமிழில் நான் உங்களுக்கு அங்கே கொடுக்குறேன். அதாவது இப்போ ஹோமண்டா முகப்பு இருக்கு இல்லையா, ஹோமண்டா முகப்பு, நியூஸ்ண்டா செய்திகள், அந்த மாதிரி தமிழில் நான் கொடுக்குறேன். நான் இதில் ஆங்கிலத்தில் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இரண்டாவது லிஸ்ட்டில் அதுக்குள்ள நம்ம லிங்க் கொடுக்க போகிறோம். AHREF ஈக்குவல் கொட்டேஷனில் contact.htmlன்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு கொட்டேஷனை முடிக்கின்றேன். முடிச்சுட்டு கண்டாக்ட்னு சொல்லி வழியால் கொடுத்துட்டு அந்த லிங்கை க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமாக அந்த லிஸ்ட்டையும் க்ளோஸ் பண்ணுறேன். மூன்றாவதாக கொடுக்கின்ற லிஸ்ட்டில் அடுத்த லிங்க் கொடுக்குறேன். AHREF ஈக்குவல் கொட்டேஷனில் news.html அதுக்கப்புறம் கொட்டேஷனை முடிச்சுட்டு வழியால் நியூஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த லிங்கை க்ளோஸ் பண்ணேன். ஸ்லாஷ் ஏ போட்டு லிங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு லிஸ்ட்டையும் க்ளோஸ் பண்ணுறேன். நான்காவதாக பார்த்திங்கன்னா நான்காவது லிஸ்ட்டில் உள்ளுக்கு லிங்க் கொடுக்கின்றோம். AHREF ஈக்குவல் கொட்டேஷனில் cinema.html கொட்டேஷனை முடிக்கின்றேன். முடிச்சுட்டு சினிமான்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த லிங்கை க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லிஸ்ட்டையும் க்ளோஸ் பண்ணுறேன். ஐந்தாவது லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கொடுக்குற லிங்கில் AHREF ஈக்குவல் அட்வர்டைஸ் சொல்லி கொட்டேஷனை கொடுக்குறேன். advertise.htmlன்னு சொல்லி கொட்டேஷனை கொடுத்துட்டு வழியால் அட்வர்டைஸ்ன்னு சொல்லி கொடுக்கின்றேன். கொடுத்துட்டு அந்த லிங்கையும் க்ளோஸ் பண்ணுறேன். அதாவது ஸ்லாஷ் போட்டு ஏ போட்டு லிங்கை க்ளோஸ் பண்ணுறேன். அதோட அந்த லிஸ்ட்டையும் க்ளோஸ் பண்ணுறேன்.
அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நான் ஹோம், கான்டாக்ட், நியூஸ், சினிமா அண்ட் அட்வர்டைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கின்றேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், அன்னோட லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ லிஸ்ட்டில் நான் கொடுக்குறதெல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ நான் அன்னோட லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் போட்டு பிஐயும் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஹோம், கான்டாக்ட், நியூஸ், சினிமா அண்ட் அட்வர்டைஸ் அப்படின்னு சொல்லி இதில் நான் கொடுத்துருக்கின்றேன். என்ன கொடுத்துருக்குறேனோ அது இங்கே அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ இதையே நான் இப்போ இதை ஹோம், கான்டாக்ட் அண்ட் இருக்குல்ல, இதை நான் தமிழில் நான் அங்கே கொடுத்து செய்தேன். இப்போ இதில் தமிழில் டைப் செய்ய முடியலை. அப்போ நான் அதில் ஒரு பிசியில் தமிழில் நான் செய்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பொடிக்குள்ள பின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் அன்னோட லிஸ்ட் கொடுத்த நாங்கள் கொடுத்துட்டு லிஸ்ட்டில் லிங்கை கொடுக்க போன்றோம். அப்போ AHREF ஈக்குவல் ஹோட்டேசன்னா முகப்பு .htmlன்னு சொல்லி கொடுத்துட்டு ஹோட்டேசனை முடிக்கின்றேன். அதுக்கப்புறம் வெளியால் முகப்புன்னு சொல்லி கொடுத்துட்டு /A போட்டு அந்த லிங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு லிஸ்ட்டையும் க்ளோஸ் பண்ணுறேன். அதே இரண்டாவது இதில் பார்த்திங்கன்னா நான் இரண்டாவது லிஸ்ட்டில் லிங்க் கொடுக்கின்றோம். AHREF ஈக்குவல் ஹோட்டேசனில் தொடர்புகள் .htmlன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த கோட்டேஷனை முடிக்கிறேன். அதாவது கோட்டேஷனுக்குள்ளே கொடுக்கின்றோம். கொடுத்து .htmlன்னு சொல்லி கொடுத்துட்டு கோட்டேஷனை முடிக்கின்றோம். வழியால் தொடர்புகள்னு சொல்லி கொடுத்துட்டு /A போட்டு லிங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் /LIன்னு சொல்லி லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்தது மூன்றாவது லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா லிங்க் கொடுக்கின்றோம். AHREF ஈக்குவல் கோட்டேஷனுக்குள்ள செய்திகள் .htmlன்னு சொல்லி கொடுத்துட்டு கோட்டேஷனை முடிக்கின்றேன். அதுக்கப்புறம் வெளியால் செய்திகள் சொல்லி கொடுக்கின்றோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா /A போட்டு அந்த லிங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு லிஸ்ட்டையும் க்ளோஸ் பண்ணுறோம். நான்காவதாக லிஸ்ட் கொடுக்குறோம். அதில் லிங்க் கொடுக்கின்றோம். AHREF ஈக்குவல் சினிமா .htmlன்னு சொல்லி கொடுத்துட்டு கோட்டேஷனுக்குள்ளே கொடுத்துட்டு கோட்டேஷனை முடிக்கின்றோம். அதுக்கப்புறம் வெளியால் சினிமான்னு கொடுத்துட்டு அந்த லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதாவது இந்த லிங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்து ஐந்தாவதாக கொடுக்குறோம் லிஸ்ட். அதில் பார்த்திங்கன்னா லிங்க் ஆட் பண்ணுறோமே. HREF ஈக்குவல் கோட்டேஷனுக்குள்ள விளம்பரங்கள் .htmlன்னு சொல்லி கொடுத்து கோட்டேஷனை முடிக்கின்றோம். அதுக்கப்புறம் வெளியால் விளம்பரங்கள்னு கொடுக்கின்றோம். இப்போ நாம் அந்த லிஸ்ட் அந்த லிங்கை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் லிங்கை க்ளோஸ் பண்ணுறோம். /A போட்டு லிங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் /LI போட்டு லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அன்னோட லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். / போட்டு PI நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ இதனுடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா அதாவது ப்ரௌசரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு லிங்க்குரிய அதாவது பேஜை நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு லிங்கோடு சம்மந்தப்பட்ட அந்த பேஜை நாங்கள் இதில் அன்னோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கின்றேன். இதெல்லாம் நீங்கள் கூடுதலாக வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்போ இதை நாங்கள் பார்த்துருக்கின்றோம்.